ஸோ 18,000 ரூபா அந்த ஒரு பேக் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த அளவுக்குலேயே யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ஆன்லைனில் ஷாப் பண்ணுற பார்த்துருப்போம். வெளியூரில் இருக்கவங்க அப்படின்றவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும்? எங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பெப்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸு இந்த மாதிரி ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது. ஸோ இதோட ஒரு புல்லோட தரைக்கு ஓட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் கலர்ஸ். இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசின் ஆர்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இது மாதிரி உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஒரு சின்ன லிக்விடை கலந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு கிறிஸ்டல் மாதிரி கிளாஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எபாக்சி ரெசின் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விஷயம் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்று வந்து ரெசின் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஹார்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஊற்றிட்டு நீங்கள் உள்ளே வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் தான் டிசைன் பண்ணலாம். ஸோ அது உள்ள டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கோல்டு ஃப்ளேக்ஸ், சில்வர் ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷீட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த மோல்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மோல்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த லெட்டர்ஸோட மோல்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸோட மோல்டிங்கு. அடுத்து உங்களுக்கு ஹார்ட் ஷேப்ஸ் வேணுமா அந்த மாதிரி, அல்லது அந்த மோல்டு பண்ணுறதுக்கான மீடியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மோல்டு உங்கள்கிட்டயே அவைலபிளாக இருக்குது. அதில் டிசைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் கலரில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பேணுங்கிற அந்த கலரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் கொண்டு வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ள டிசைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ரெசின்குள்ளே அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை ஃப்ளவர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ ரெசினில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரிங் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்டாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு ஆர்ட். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட்லாம் ஊற்றிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டா அப்படின்னா அந்த பெயிண்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் கொண்டு வரும். ஸோ அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பண்ணுறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஒரு கொண்டு வரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போரிங் ஆர்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி அவங்க ஃபுல் டீட்டெயில் அவங்களே சொல்லுவாங்க. இன்னொரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அக்ரலிக் போரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வர இந்த போரிங் பெயிண்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸில் வருது. மோண்ட்மாட்டேங்கிற இந்த பிராண்டில் ஒரு 10 கலர்ஸில் அவைலபிள். அப்புறம் இப்போ ஃபெவிக்ரில் கேம்லினில் கூட இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் வந்து போரிங் மீடியம், அதுவும் கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி செட்ஸ் இருக்குது, இந்த 4 கலர் செட்ஸு. இது நிறையா காம்பினேஷன்லேயும் இது கிடைக்குது. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்தாச்சு. ஸோ என்ன அப்படின்னா பென்சில் கார்விங்ஸ். ஸோ கார்விங்கான பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த 300 ரூபா பாட்டிலாம் நீங்கள் காட்டவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 290 rupees. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பெரிய சைஸ் பாட்டில். ஸோ இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் கேச்சர் கொடுத்துருக்காங்க. கீழே நிறைய மெசேஜ் லெட்டர்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டிங்ஸு. ஸோ ஆக்சுவலாக அதை போட்டு காட்ட முடியாது, பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீல்டு பேக்கேஜ். ஸோ இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா இது நான் ஓப்பன் பண்ணல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக அதில் லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரைஸ் வேரியண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கார் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 10B பென்சில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்ட்லைன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பெஸ்ட்டு சஜஷன் ஆர்ட்லைன் தான். ஸோ கார் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 4 வகையான பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயினூர் பென்சில்னு சொல்லுவாங்க. இதோட லெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட பென்சில் சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள இருக்க லெட் மட்டுமே அவ்வளோ திக்னஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்கல்ப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கார்பெண்டர் பென்சில்னு சொல்லுவாங்க. இது ஸ்டெட்லர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இருக்குது. இது வந்து நார்மல் பிராண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயினூர்லேயே இன்னொரு ஸ்டெட்லர் பென்சில், அதாவது கார்பெண்டர் பென்சிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது டெரகோட்டா கிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எனக்கே இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த கிளே யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் ஆன்லைனில் ஷாப் பண்ணுற பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெரகோட்டா கிளே யூஸ் பண்ணி இவங்க பண்ண ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் யாராவது இது பிஸ்னஸாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த டெரகோட்டா கிளேவும் அது வந்து பார்த்திங்கன்னா இது மோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேப்ஸை கொண்டு வரதுக்கான மோல்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செயின், பாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸாக அதை கொண்டு வர முடியும். இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட் கலர் பென்சில்னு சொல்லக்கூடிய பிரிஸ்மா கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து 18,000 rupees. ஸோ 18,000 ரூபா அந்த ஒரு பேக் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 150 கலர் பென்சில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதில் பென்சில்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 18,000 ரூபா.
ஸோ இதோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 1000 ருபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகும். அடுத்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இருக்கிறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம், பெயிண்டிங்ஸ் ஏகப்பட்டது பார்த்துட்டோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் பாக்ஸாக இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இது வந்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணுங்கிற பேப்பர்ஸ், முக்கியமாக வேணுங்கிற பேப்பர்ஸ், பட்டர் ஷீட் இருக்குது, பஃப் போர்டு இருக்குது, இது வந்து கார்ட்ரிட்ஜ் பேப்பர், இது மாதிரி கார்ட்ரிட்ஜ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பல ஜிஎஸ்எம்மில் இருக்குது கார்ட்ரிட்ஜ் பேப்பர். அப்புறம் அவங்களுக்கு தேவையான மாடல் மேக்கிங்க்கு தேவையான ஷீட்ஸ் வந்து நிறையா இருக்குது. மில் போர்டு, மவுண்ட் போர்டு, மில் போர்டு, இதுலேயே பேஸ்டட் போர்டு, நிறைய டைப் இதில் இருக்குது. இது பேஸ்டட் போர்டுனா 2 டியூப்ளெக்ஸ் போர்டு வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து 600 ஜிஎஸ்எம் போர்டு. இது வந்து மாடல் பண்ணுறதுக்கு வேண்டி திக்கான போர்டு இது மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து மவுண்ட் போர்டு. இந்த மவுண்ட் போர்டு வந்து 700 ஜிஎஸ்எம் மவுண்ட் போர்டு. இதில் 6 ஷேடில் அவைலபிள். இது ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது 6 ஷேட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் ஷீட்ஸ் வந்து நிறையா இதில் இருக்குது. கலர் ஷீட்ஸ் நியர்லி ஒரு 30-40 ஷீட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து மெயின் ஷீட்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் ஷீட்ஸ் பண்ணுறதுக்கான ஷீட்ஸு. அது போக அந்த ஸ்பெஷல் பேப்பர்ஸ், இந்த ரூரல்ஸ் அந்த மாதிரி இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதில் ட்ரா பண்ணுறதுக்கு அது மாதிரியான பேப்பர் இருக்குது. அதில் ட்ரா பண்ணலாம், வாட்டர் கலரும் யூஸ் பண்ணலாம், ஒரே பேப்பரில் பிரிண்ட்டும் பண்ண முடியும். 300 GSM பேப்பர் அந்த மாதிரி பேப்பர்ஸும் இருக்குது. அடுத்திங் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x 4 இன்ச்சிலேருந்து கூட இருக்குது. 4x 4 இன்ச்சிலேருந்து 4 அடிக்கு 3 அடி வரைக்கும் கேன்வஸ் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நார்மல் கேன்வஸ் போர்டு, இதில் ஸ்ட்ரெச்சட் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சட் போர்டு வெரைட்டிலையும் இந்த 20 சைஸஸ்மே அவைலபிள் இப்போ. அது போக பிளாக் கேன்வஸ் போர்ட்ஸும் இருக்குது. பிளாக்லேயும் ஸ்ட்ரெச்சட் கேன்வஸ் போர்ட்ஸ். ஓகேங்கண்ணா. இப்போ இதோட ப்ரைஸ் என்ன ரேட்டுங்கண்ணா? இதோட ப்ரைஸ் வந்து 500 ரூபா ஆகுதுங்க. ஓ, 500 ரூபா. ஸோ 500 பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 அடிக்கு 3 அடி. அது போக பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் கிளாத் வந்து பல விதத்தில் இருக்குது. இது வந்து கேன்வாஸ் கிளாத், கேன்வாஸ் கிளாத்து. இந்த கேன்வாஸ் கிளாத்துங்கிறது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சிலேருந்து இருக்குது. 28 இன்ச்சு, 36 இன்ச்சு அந்த மாதிரி. இது 7 அடி வரைக்கும் இருக்குது. அப் டு 84 இன்ச்சஸ் வரைக்கும் கேமல் பிராண்டில் இருக்குது. ஸோ அதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஈசலோட டோட்டல் ஹைட் வந்து 5 அடி ஈசல். இது பல சைஸ்லேயும் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 700லேருந்து நியர்லி 2000 ருபீஸ் வரைக்கும் ஈசல்ஸ் இருக்குது இப்போ பேசிக் ஈசல்ஸ். இது வந்து 2 டைப். ஒன்று வந்து இது போர்ட்டபிள் டைப்பும் இருக்குது, ஸ்டீலில் போர்ட்டபிள் டைப்லேயும் இருக்குது. இது உடன் டைப்பு. இதில் வந்து 3.5 அடி வரைக்கும் போர்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான செட் ஸ்கொயர், டி ஸ்கேல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. லினோகிராஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஸ்கொயர் வந்து லினோகிராஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் செட் ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரே சைஸில் இருக்கும். இந்த மாதிரி செட் ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்ஸாக தேவைப்படும். ஸோ டி ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இது 80 சென்டிமீட்டர் டி ஸ்கேல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட 100 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டி ஸ்கேலும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 570 சம்திங்கில் வருது. இதே 100 சென்டிமீட்டர்னா ஒரு 700 to 800 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரைஸ் இருக்கும்.